வெல்கம் டு Bobby's Innovation. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறது. நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும், எப்படி நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரலாக ஒரு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நார்மலி நிறைய பேருக்கு நீங்கள் பண்ணுற தப்பு என்னென்னா, எல்லாருமே வந்து பிளாக் ஐப்ரோஸ், பிளாக் பென்சில், பிளாக் ஐப்ரோ பேலட், பிளாக் ஜெல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ நம்ம நார்மலி மேக்கப் போடும்போது யூஸ் பண்ணக்கூட அந்த அளவுக்கு தெரியாதுனாலும் நார்மல் யூஸுக்கு நீங்கள் பிளாக் யூஸ் பண்ணிங்கன்னா ஏதோ நீங்கள் வரைஞ்சி வச்ச மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் நேச்சுரலாக எப்படி ஐப்ரோஸ் பண்ணலாம், அதாவது ஐப்ரோஸ் வரையலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் மியாவ் போபி ஆர் போபிஸ் பியூட்டி சலூன் இதில் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த 2 ப்ராடக்ட் வேணும்னாலும் வாங்கிக்கோங்க. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணலாமா? ஸோ நான் 2 ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ப்ரௌன் கலர் ஐப்ரோ பென்சில், இன்னொன்று வந்து சிஸ் பியூட்டியோட ஸ்பூலி வித் ஐப்ரோ ப்ரஷ். ஸோ இது வந்து 2 in 1. நார்மலி நமக்கு ஸ்பூலி தனியாகவும் வாங்க கிடைக்கும். பட் நான் வந்து சிஸ் பியூட்டியோட ஒரு ப்ரஷ் செட் போட்டிருந்தேன். நீங்கள் பார்க்கலன்னா போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ அஃபோர்டபுளாக இருக்கும். நார்மலி செல்ஃப் யூஸ், நமக்கு வந்து செல்ஃபாக மேக்கப் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ப்ரஷ்ஷை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் இருந்த ப்ரஷ் தான் இந்த 2 in 1 ஸ்பூலி வித் ஐப்ரோ ப்ரஷ். ஸோ இந்த 2 தான் நான் எடுத்திருக்கேன் நம்மளோட ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, நான் இப்போ ஒரு மிரர் எடுத்திருக்கேன். இப்போ என்னோட ஐப்ரோஸ் பாருங்கள். ஐப்ரோஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் நான் வந்து இந்த சென்டர், அதாவது இந்த சென்டர் இங்கே இருந்து நல்ல ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், அண்ட் மேலே என்னோட ஹேர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் சென்டரில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் கேப் இருக்குது. ஸோ அதே நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஃப்ரண்டில் போகவே இல்லை. ஸோ அதை நான் வந்து இப்போது ஸ்பூலி வச்சு இப்போ நம்ம போட்ட ஐப்ரோஸை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறேன், எல்லா இடத்துலையும் கவர் ஆகுற மாதிரி. ஸோ ஃப்ரண்டில் நான் வந்து அப்ளை பண்ணவே இல்லை. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இதோடதும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஓகே, இந்த பக்கம். ஸோ சேம் நான் வந்து இங்கே ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலை, இங்கே இருந்தால் பண்ணுறேன். அது மாதிரி மேலேயும் ஃபுல்லாகவே வந்து அவுட்லைன் போட்டுட்டு சென்டரில் கேப் எல்லாம் ஃபில் பண்ணுறேன். அப்புறமா வந்து ஸ்பூலி வச்சு ஜஸ்ட்டு கோம் பண்ணி கொடுக்குறேன். இப்போ இப்படி இருக்குது. உங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். ஃபஸ்ட்டு வந்து நார்மலி லைட் ஐப்ரோஸாக இருந்து இப்போ கொஞ்சம் டார்க்காக ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரலாக இருக்கா? ஸோ நிறைய பேருக்கு இதுதான் டவுட்டு. நம்ம வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணும்போது ஏன் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்குது? ஆர்டிஃபிஷியலாக இருக்கும்போது நீங்கள் மோஸ்ட்லி என்ன மாதிரி யூஸ் பண்ணுவீங்கன்னா பிளாக் ஐப்ரோஸ், பிளாக் ஐப்ரோ பென்சில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளாக்ல எல்லாமே யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து ஐப்ரோஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ப்ரௌன் கலர் ஐப்ரோ பென்சில் ஆர் ப்ரௌன் கலர் ஐப்ரோ பேலட் கிடைக்கும், அது யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களோட ஐப்ரோஸ் நேச்சுரலாக இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் வந்து ஐப்ரோஸ் எப்படி ஐப்ரோ பேலட்டில் போடுறது அப்படின்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுருங்க. இன்னும் ஒரு வெரைட்டி வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.